ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சக்திசாலி ஆத்மாவாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய குடும்பமாகும். நான் இப்போது இறை குடும்பத்தினராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி அடைவதற்காக இந்த சங்கமத்தில் சிவ தந்தையை எனது வாரிசாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் உடல், மனம், பொருளால் பலியாகி 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தியை பலனாக பெற்றுவிடுகின்ற ஆத்மா. நான் இந்த சங்கமத்தில் என்னுடைய பழையவைகள் அனைத்தையும் காப்பீடு செய்து அதற்கு கைமாறாக நான் தந்தையிடமிருந்து 21 பிறவிகள் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் இப்போது புத்திவானாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ஞானம் என்ற 3வது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் அவருடைய படைப்புகளை பற்றிய முதல் இடை கடையை அறிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் முழு உலகின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் பரமாத்மா மூலமாக பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. பாரதவாசியாகிய நான் சொர்க்கவாசியாக இருந்த ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து புதிய உலகிற்காக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் பகவானின் குழந்தை ஆதலால் சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை வாரிசாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் எளிய ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் சுகமான உலகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் ஆயுளை அதிகரித்து விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக வைரத்திற்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் பாபா மம்மாவின் இளைய சிம்மாசனத்தில் அமருகின்ற ஆத்மா. நான் இல்லறத்தில் இருந்தாலும்
தாமரை மலர் போன்று இருக்கின்ற ஆத்மா. நான் காலனுக்கெல்லாம் காலன் கூடவே செல்கின்ற ஆத்மா. நான் ராஜ்ய பதவி அடைவதற்காக இங்கே படிக்க வந்திருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது இறை தந்தையின் மாணவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த படிப்பின் மூலம் தேவி தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் பாரதத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முதலில் தந்தை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சோழி போன்ற அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுகின்ற ஆத்மா. நான் தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ஆத்மா மற்றும் சரீரத்தை தூய்மையாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜ்ய பதவியை பெறுகின்ற ஆத்மா. என்னிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை தந்தையிடம் பலியாக்கி ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தொழில் செய்தாலும் வெளிநாட்டிற்கு சென்றாலும் தந்தையின் வழிப்படி மட்டும் நடக்கின்ற ஆத்மா. நான் மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமாக ஆகின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு என்னை தகுதியானவனாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தகுதியானவனாவதற்காக முக்கியமாக தூய்மையை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் சங்கமயுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யும் இரட்டை பிராப்திக்கு அதிகாரி ஆத்மா. நான் சங்கமயுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்து சதா அமைதி குஷியை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் ஒருவருக்கொருவர் சம்ஸ்காரங்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து சென்று முன்னேறுகின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கி சகிப்புத்தன்மையுடைய ஆத்மா. நான் சதா முகமலர்ச்சியுடன் இருக்கின்ற ஆத்மா. நான் பார்வையாளர் எனும் இயற்கையில் அமர்ந்து மாயை மற்றும் இயற்கையின் பொம்மலாட்டத்தை பொழுதுபோக்காக
பார்க்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நான் ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.